தமிழ்நாட்டில் நடந்த போராட்டம், அதனால் ஏற்பட்ட திருத்தம் தான் கல்வி நிலையங்களில் இடஒதுக்கீட்டை உரிமையாக்கியது. அதில் பிற்படுத்தப்பட்டவருக்கு இடத்தை உரிமையாக்கியது. ஒன்று, இந்த மல்யுத்த வீராங்கனைகள் நடந்த போராட்டம் நமக்கு தெரியும். ஒரு எம்பி பிரிஜ்பூஷன் சிங், ஒரு எம்பி அந்த ஆள் மேலே ஏற்கனவே 38 கிரிமினல் வழக்கு நம்ம பத்திரிகை எழுதலாம். போட்டி வேட்பாளரை கொன்றது உட்பட அவருக்கு மொத்தம் 38 வழக்குன்னு எழுதினார். அரசால் நியமிக்கப்பட்டவர்கள் மீது புகார் என்றால் முன்மொழி வாங்கிட்டு தான் விசாரணை தொடங்கணும். அரசு ஊழியர்கள் என்ற சொல்லை கூட பயன்படுத்த, அரசால் நியமிக்கப்பட்டவர். அவர் ரொம்ப கவனமாக சொற்களை போட்டார். அயோத்தியில பரவாயில்ல, ஒரு முஸ்லீம் இருக்கார், அவர் என்ன தீர்ப்பளிப்பார்னு பார்த்தோம். ஒன்றும் இல்லை, அவரும் ஆமான்ட்டார். 49 வச்சு தப்பு அவர் சொன்னார்ல, பின்னால் இடித்தது தப்பு, கீழே கோயில் இருப்பது ஆதாரம் இல்லை, எல்லாம் சொல்லிட்டு ஆனால் அந்த இடத்த கொடுத்துருக்கோம் என்று தீர்ப்பு சொன்னார். அவர் ஆந்திரா கவர்னராக போடப்பட்டார். இந்து சமுதாயத்தில் இருக்கிற அதிகார சக்தி ஒன்று எல்லாவற்றையும் சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு சாதகமாக செய்துட்டு இருக்காங்க. பெரும்பான்மை மக்கள் பாதிக்கப்படுகிறான்னு சொன்னாங்க. அதுக்கு மோடி விளக்கம் தர்றார். அதிகார சக்தினா நாங்கள் பெண்களை தான் சொல்லுவோம். பெண்கள் முன்னேறுவது ராகுல் காந்திக்கு பிடிக்கலன்னு பேசுறாரு. யாராவது இப்படி விளக்கம் சொல்ல முடியுங்களா பாருங்களேன். அப்படி சொன்னவர் என்ன பண்ணாருன்னு தான் நம்ம சொல்லணும். பெண்களுக்காக இவர்கள் என்ன நடந்து கொண்டார்கள், பெண்கள் உரிமையை காக்க என்ன செய்தார்கள் என்பதை ஒன்று, மல்யுத்த வீராங்கனைகள் நடத்துகிற போராட்டம் நமக்கு தெரியும். ஒரு எம்பி பிரிஜ்பூஷன் சிங், ஒரு எம்பி அந்த ஆள் மேலே ஏற்கனவே 38 கிரிமினல் வழக்கு நம்ம பத்திரிகை எழுதலாம். போட்டி வேட்பாளரை கொன்றது உட்பட அவருக்கு மொத்தம் 38 வழக்குன்னு எழுதினாங்க. எழுதுனவனும் பொண்ணாள் இருந்தாரு. ஆனால் அவரை ஒன்றும் செய்யலை. நீ எத்தனை பேர் வேணும் பதக்கத்தை தூக்கி கவலையே இல்லை. ஆசிஃபா அந்த வழக்கு தெரியும் நமக்கு என்னாச்சு. பில்கிஸ் பானு தெரியும். ஆசிஃபா வழக்கில் கைது செய்யப்பட்ட போது கைது செய்யப்பட்டவர்களுக்கு ஆதரவாக 2 அமைச்சர்களும் தேசிய கொடி செய்துட்டு ஊர்வலம் போனோம். காஷ்மீர் பாரதிய ஜனதா கட்சி அமைச்சர் இவருக்கு என்ன பண்ணாங்க? பில்கிஸ் பானு வழக்கில் என்ன செய்தார்கள்? கொடுத்த அந்த குழுவில் இருக்குன்னு சொல்றாரு. விடுதலை செஞ்சதுக்கான காரணம், ஜெயலலிதா மேல ஊழல் வழக்குனா வழக்கு சென்னையிலேயே நம்ம அதுக்கு முடிவு செஞ்சோம். அது கர்நாடகாவில் தான் எல்லாம் முடிவு செஞ்சோம். ஏன்னா கர்நாடகாவில் வழக்கு நடந்தது. ஆனா இவங்க குஜராத்லேயே ஒரு பரிந்துரை குழு போட்டு விடுதலை பண்றாங்க. அவருக்கு பரிந்துரை பண்ண ஒரு எம்பி சொன்னார், எம்எல்ஏ சொன்னார், சி.கே. ராகுல்ஜின்னு ஒருத்தர், அவர் பரிந்துரை குழு உறுப்பினர். அவர் சொன்னாரு, குற்றவாளிகளில் பெரும்பாலும் பார்ப்பனர்கள், பிராமணர்கள், அவர் குற்றம் புரிந்திருக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லி அதனாலேயே நான் பரிஞ்சு வச்சேன்னு பயிற்சி வேற கொடுத்தாரு. எப்படி ஆட்களாக இவங்கெல்லாம் பெண்களை பாதுகாப்போம். சிவாகட்டும், எத்தனை இடங்களில் நாம் பார்த்தோம், எத்தனை கொலை வழக்குகள் கத்துவா இதுல நடந்தது. எல்லா இடங்களிலும் பெண்களுக்கு எவ்வளவு எதிராக இருந்திருக்கிறார்கள். அதை பற்றி ஒரு உயிரியாக கூட, ஒரு உயிராக கூட கருதாத போக்கை கொண்டிருக்கிற இந்துத்துவவாதிகள். அவங்க கொள்கை அதுதான். ஆனா அவங்க பெண் உரிமையை பற்றி, அதிகார சக்தி எல்லாம் நாங்கள் பெண்களை தான் வச்சிருக்கோம்னு மோடி இங்க பேசுறாரு. அடுத்த நீதித்துறையை பற்றி எல்லாரும் சொல்லிவிட்டார், நம்ம அதிகமா சொல்ல வேண்டாம். ஆனா அதையும் கூட நம்ம ஒரு முறை ஒரு கூட்டத்துல அருள்மொழி அவர்கள் பேசினார். எல்லா கட்சியிலையும் வழக்கறிஞர் அணிதான் இருக்குது, பாரதிய ஜனதா கட்சியில மட்டும்தான் நீதிபதிகள் அணின்னு வச்சிருக்கிறாங்க என்று சொன்னார். அதுபோல இவர்கள் இந்த வழக்கில் எப்படி ஒரு திறந்த வெளியில் 4 மூத்த நீதிபதிகள் உட்கார்ந்து கொண்டு அந்த தலைமை நீதிபதியாக தீபக் மிஸ்ரா மீது குற்றச்சாட்டுகளை வைத்தார். அவர்கள் விரும்புகிற அந்த ஆயத்துக்கு தான் வழக்குகளை அனுப்புறாங்க, குறிப்பிட்ட வழக்குகளை அங்கதான் அனுப்புறாங்க, எல்லா வழக்கிலும் அவங்களே தான் விசாரிக்கிறாங்க என்று சொன்னார். அப்ப இந்த வரலாற்றிலே நடந்ததில்லை. அதை பற்றி அவர் கவலைப்படல. தீபக் மிஸ்ரா பற்றி கவலைப்பட்டுக்கவும் இல்லை, அது வேறு. ஏன்னா முடிஞ்சோன்னு அவர் என்ன சேர்மன் ஆகிட்டார்ல, தேசிய மனித உரிமை ஆணையத்தினுடைய தலைவராக்கப்பட்டிருக்கார். கான்வெல்கரை பற்றி அவர் சொன்னார். எல்லா கொடூர சட்டங்களையும் நியாயப்படுத்திய தீர்ப்புகள்லாம் அவர் தான் கொடுத்துருப்பார். யூஏபியா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் பிஎம்எல்ஏ எல்லாத்துக்கும் தீர்ப்பு கொடுத்துரு அவர் தான். அவர் அப்போது அவரை பற்றி ஒரு கட்டுரை வந்தது எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. அவரு சொன்னாரு, அந்த இதுல பேட்டியில ஒன்று சொல்றப்ப, ஐ கேரண்டி ஃப்ரீடம் டு கம் டு கோர்ட்.
பட் ஐ cannot guarantee freedom once you come to court. அதுக்கப்புறம் சொல்ல முடியாது, வந்துட்டாங்க. இடி அமீனை வந்து இது பண்ணாங்க, அப்போ கோட் பண்ணி பத்திரிகையில் எழுதியிருந்தாங்க. இடி அமீன் சொன்னானா, நான் வந்து ஐ கேரண்டி யூ தி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் பட் ஐ கேனாட் கேரண்டி ஃப்ரீடம் ஆஃப்டர் ஸ்பீச்னா. அது மாதிரி இந்த ஆள் சொன்னார். இவர் தான் இப்போ வந்து என்னங்க, அதை தான் இப்போ வந்து திரும்பவும் இவங்க செய்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ நம்ம பார்த்துருக்கோம், ஊழல் ஒழிப்பு என்பது அந்த துறைக்கு தான் ஒருத்தர் லோக்பாலுக்கு தான் தலைவராக இருக்கார். ஒரு கான்வில்கர் இப்போ அங்கே தான் தலைவராக இருக்கிறார். அவர் நன்றாக நினைவு வைத்து பாருங்கள், காந்தி குல்லா போட்டு ஒரு கேடு ஒன்று படுத்துட்டு இருந்தது மேடையில், அண்ணா சாரைன்னு சொல்லுவாங்க. காந்தி அந்த குல்லா போட்டாவே தெரியாது, அது காந்தி குல்லான்னு பேர். அதை போட்டுக்கிட்டு ஒரு படுத்துக்கிட்டு ஊழலை ஒழிக்க போகிறேன் என்று சொல்லி கொண்டிருந்தார். பல பேர் நம்பியும் போனார். ஏமாந்தவர்கள் ஏராளம் உண்டு, துரோகத்துக்கு துணை போன்றவர்கள் ஏராளம் உண்டு. பல பேர் நம்பினார், உண்மையாக கூட இருக்கலாமோ இந்த ஆளுக்கு பெரிய சம்பாவம் என்று போனார். அவர்கள் எல்லாம் சேர்ந்து தான் அதுக்கப்புறம் லோக்பால் இதே பேசி ஏதோ முழுக்க அந்த கட்சி, ஏற்கனவே ஆட்சியில் இருக்கிற கட்சி, ஊழலே தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை போல போனார்கள். அதுக்கப்புறம் என்னாச்சு, 2014 ஆட்சிக்கு வந்தா 2019 வரைக்கும் லோக்பால் இருந்தது, அது கமிஷனர் போடவே இல்லை. அதற்கப்புறம் 2020 வரை ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணவே இல்லை. 14 ஊழல் ஒழிக்க வந்து உத்தமர்கள் 2020 வரைக்கும் அதற்கான விதிமுறைகளை வகுக்கவில்லை. எப்படி வந்து நம்ம வன்கொடுமை தடுப்பு சட்டம் 89 வந்தது, அதுக்கு 95 தான் விதிமுறையை வகுத்தார். இந்த உயர்கல்வி நிறுவனங்களுக்கான ஒரு சட்டம் வந்தது, IIT IIM ஆரம்பிச்சாங்க இல்லைங்க, 56 தான் ஆரம்பிச்சான், 55 விதிகள் எழுதிட்டாங்க. அவனுக்குன்னா முதல்ல எழுதிக்கோ, நம்ம ஆளுக்குன்னா அது போலத்தான் இதற்கு வரவே இல்லை. 2023 வரை நாடாளுமன்றத்தில் இருக்கிற இந்த குழுவிடம் எந்த புகாரும் வரவில்லை, விசாரிக்கப்படவில்லை என்று நாடாளுமன்றத்தில் பதில் சொல்கிறார். அப்போ அவ்வளவு சுத்தமா நாங்கள் ஆட்சி பண்றோம், யாருமே புகாரே கொடுக்கல. ஏன்னா அதுக்குள்ள ஒரு திருத்தம் செய்திருந்தார்கள், ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்கோம். என்ன திருத்தம்னா, இதுல நீங்க புகார் அரசால் நியமிக்கப்பட்டவர்கள் மீது புகார் என்றால் முன்மொழி வாங்கிட்டு தான் விசாரணை தொடங்கணும்னா, அரசு ஊழியர்கள் என்ற சொல்லை கூட பயன்படுத்த, அரசால் நியமிக்கப்பட்டவர். அவர் ரொம்ப கவனமாக சொற்களை போட்டார். இன்னும் அரசு ஊழியர்கள் யாரும் இல்லை, நாங்க நியமிச்சோன்னா அவன் மேல கேஸ் போட முடியாது, எங்கிட்ட கேட்டுதான் போகணும். தேச பாதுகாப்பு அரசின் ரகசியம், இது குறித்து புகாரே அழிக்க முடியாதுன்னு ஒரு திருத்தம் பண்ணிட்டான். அப்புறம் எங்க புகார் வரும், என்ன நடக்கும்? இவர்கள் இன்று வரை ஊழல் தூய்மையானவர்களாக பேசிக்கொண்டே இருக்கிறார். ஊழல் தான் நம்ம EDலாம் எழுதிட்டு, EDலே முடிஞ்சு போய்விட்டது எல்லாமே. எவ்வளவு நடந்த ஊழல் இல்லை. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களே போட்டிருக்க வழக்குல, அந்த வழக்கிலேயே அரவிந்தோ ஃபார்மா அவங்க தான் இதை ஏதோ பண்ணி அவனோட சேர்ந்து இந்த அவர் திட்டமிட்டு தான் இந்த ஊழல் நடந்ததாக சொல்லுகிறார். அவரை கைது பண்ணான், பெயில வந்தாரு. பெயில வர்றப்ப 4.5 கோடி ரூபா பாண்டு வாங்கிட்டார். வழக்கு நடந்தது. அதற்கப்புறம் அவரை நீக்கலாம்னு நீதிமன்றத்தில் இவங்களே வந்து அறிக்கை கொடுத்தாங்க. EDயே அழைப்பு கொடுத்து அவரை குற்றத்திலிருந்து விலக்கி விடலாம் என்று சொன்னார்கள். விலக்கி விட்டனால அப்போ 29 கோடியோ 30 கோடியோ அவர் நன்கொடையில் இருக்கிறார். ஆனா இப்ப இவங்கெல்லாம் கைது பண்றாரு. அப்போ ஊழல் வழக்குல யார 34 கோடி வாங்கணும்னு தானே முதல்ல கைது பண்ணணும். இவர்கள் வந்து போட்டாங்க, 1 வருஷம் பார்த்தாங்க, சரியில்லைன்னு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கொள்கையை தொடரவில்லை. ஓராண்டு மட்டும் இருந்தது, இன்னும் தொடர்ச்சியா இல்லை. அது சரி வரல, நிறுத்தி விட்டார்கள் அதை. ஆனாலும் அதற்காக வழக்கு போட்டு கொண்டிருக்கிறார். எல்லா இடங்களிலும் இப்படிப்பட்ட வழக்கில், ஏன்னா ஒவ்வொன்றிலும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிற இந்த ஊழல் என்பது சாதாரண ஊழல் இல்லை. அவங்க பண்ற ஊழல் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் கல்வி நிலையில் இதை மாற்றமா ஒண்ணுமே கிடையாது. கல்வியை பற்றி இவர்களுக்கு அக்கறையே கிடையாது. படிக்காம இருந்தா பரவாயில்ல தான் நினைச்சிட்டு இருக்காங்க. படிக்கக்கூடாதுன்ற இந்த கல்வி வேற மாத்திரங்கிறான், என்னென்னமோ முறைகளை கொண்டு வருவதாக சொல்லி கொள்கிறார்கள். நல்லா தேர்ச்சி, உங்களை வந்து ஆய்ந்து உங்களை பண்ண போறோம், உங்களுக்கு 3வது ஒரு பரீட்சை வைப்போம், 5வது ஒன்று வைப்போம், 8வது ஒன்று வைப்போம் என்றெல்லாம் சொல்லி வேற சட்டத்தை, ஒரு திட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். நம்ம பையன் எப்படா ஃபெயிலாகி வாத்தியார் வர வேண்டாம்னு சொல்லுவார் நினைச்சிட்டே தான் பள்ளிக்கூடத்துக்கு போவான். கிராமத்துலேருந்து போறோம்னா அப்படித்தான் போவோம். நீ வேண்டான்ட்டா அப்பா வாத்தியார் வரவே விடான்ட்டார் பண்ண வந்துடுவான். தயாரா இருக்கிறான் நம்மால். பள்ளிக்கூடம் போறதான் அவனுக்கு சிரமம். வீட்டில் சுத்துறதோ வேலைக்கு போறதோ போயிடுவான்.
அதற்கும் ஒரு சட்டத்திருத்தத்தை ஒரு செய்தி தலைத்தார். ஆட்சிக்கு வந்த உடனே குழந்தை தொழிலாளர் சட்டத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தார். குடும்ப தொழில்களில் ஃபேமிலி என்டர்பிரைசஸ் என்று ஒரு சொல்லை போட்டார். அதில் பள்ளி நேரத்திற்கு பின்னாலோ பள்ளி விடுமுறை நாட்களிலோ ஆபத்தில்லாத குடும்ப தொழில்களில் குழந்தை தொழிலாளர் ஈடுபடுத்துவதை குற்றமாக்க முடியாதுன்னு போட்டான். அப்புறம் போதாதான் நமக்கு நினைக்கிட்டா போதாதா, அவன் விடுமுறை என்ன அவனே லீவு போட சொல்லிட்டு வேலை கொடுப்பான். நம்ம அது 14 செஞ்சாங்க அந்த சட்டத்தை. ஆட்சிக்கு வந்தவுடன் செய்யப்பட்ட திருத்தம், அப்போது திருத்தம் செய்தார். ஏன்னா நமக்கு கல்வி பெறுவதில் அவங்களுக்கு அவ்வளவு பெரிய எரிச்சல் இருக்குது. அவங்களுக்கு இந்த நாயங்களாம் படிக்கிறான்னு நினைக்கிறான். இங்கிருந்த ஒரு தலைமை நீதிபதி தான் கேட்டாராம், நீதிபதிகள் கருப்பா இருக்கான் கொஞ்சம் பேருன்னு நினைச்சிட்டு இருந்தோம், கோர்ட்டுக்கு வந்தா பார்த்தா அத்தனை பேரும் வழக்கறிஞரே கருப்பாவே இருக்கிறான்னு நானும் வரேன். அந்த மாதிரி அப்ப அப்படிதான் பாக்குறான். என்னடா இவனுங்கெல்லாம் வக்கீலா வந்து நிற்கலான் இருக்கான், நம்ம ஊர்லாம் பார்த்ததே இல்லையே இது வரைக்கும் என்று நினைக்கிறார். மோடி ராகுல் காந்தி அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் கேட்டார், உங்க செய்தியாளர்களே எத்தனை பேர் பட்டியலினத்தவர்கள் இருக்கிறீர்கள் என்று கேட்டார். ஒருத்தர் கூட இல்லை, பழங்குடிகள் யாரும் இல்லை, பிற்படுத்தப்பட்டவர்கள் யாருமே இல்லை. இதனாலதான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்றேன் ராகுல் காந்தி சொன்னார். அதுக்காக தான் எடுக்கணும் என்று சொன்னார். செய்தியாளர் சந்திப்புல ஒருத்தர் கூட இல்லை, அந்த செய்தியாளர் ஒருத்தர் கூட இல்லைன்னா எப்படி இருக்கும்? நாம் மாற்றம் கண்டு இருக்கிறோம், நமக்கு அதனால ஏற்றுக்க முடியல அவங்கள இப்படி பண்றது. ஆனா இவர்களுக்கு மிக சாதாரணமாக செய்கிறாங்க. நீட்டுன்னு தேர்வு தகுதியை பண்றோம், செக் பண்றோம்னா சரி உன் தகுதியை பாரு. முதல்ல தனியார் கல்லூரிகளுக்கு மட்டும் என்று சொன்னார், அரசு கல்லூரிக்கெல்லாம் இல்லை, தனியார் கல்லூரிக்கு ஆசை வாங்கிட்டு கண்டபடி சேர்த்துக்கிறான் அதுக்காகன்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா தனியார் கல்லூரி தான் வசதி. இப்போ முதுநிலை மருத்துவத்திற்கு இந்த ஆண்டு அனுமதியின் போது அவங்களுக்கு கட் ஆஃப் மார்க் 0 வாங்கினா போதும் சேர்த்துக்குவோம். அது என்ன 0 வாங்கினா சேர்த்துக்குவோம், நீ தேர்வு எழுதியிருந்தா போதும் அவனுக்கு. ஏன்னா எங்களுக்கு பசங்க கிடைக்க மாட்டேங்கிறாவா. -20 ஒரு மாணவர் -40 ஒரு கேள்விக்கு சரியாக விடை எழுதினால் 4 மதிப்பெண், தவறா எழுதுனா 1 கழிச்சுக்குவாங்க. இவன் 40 தப்பா எழுதியிருக்கிறான், அதனால கழிச்சு -40 வந்திருக்கிறான். -40 வாங்கினவனுக்கு இடம் இந்த ஆண்டு கொடுத்துருக்குறோம். என்ன நீங்க சிறந்த மருத்துவர்களை உருவாக்குவதற்கான என்ன திட்டம் நீங்க வச்சிருக்கீங்க? உங்களுடைய நீதிமன்றத்தின் வழியாக என்ன தீர்ப்பை எப்படி வழங்குறீர்கள்? அது ஒரு பித்தலாட்டம். நீட்டெல்லாம் பேசினா பெரிய பித்தலாட்டமாக இருக்கு. எனவே அப்படி ஒவ்வொரு இடத்திலும் நம்முடைய தன்னாட்சி நிறுவனங்களை சிஏஜி என்ன செஞ்சாங்க, வினோத் மிஸ்ரா இப்ப 2G திருப்பி அப்பீல் வேற பண்ண போறாங்க. அப்போ வினோத் ராய் என்பவர் சிஏஜி இதா இருந்தாரு, வழக்கு போட்டாரு. 1,76,000 கோடி ஊழல் என்று சொன்னார்கள். அப்புறம் இல்ல அரசுக்கு வருமானம் குறைந்து விட்டதுதான் சொன்னாரு. அதுக்கப்புறம் அப்படியெல்லாம் கரெக்டா சொல்லனாங்க. கடைசியா மன்னிப்பு நிரஞ்சன் ஒரு காங்கிரஸ் எம்பி ரொம்ப கடுமையா அதை பற்றிய சஞ்சய் நிரஞ்சன் என்பவர் அதை பற்றி மிக கடுமையாக யூபியை கெடுக்கிறதுனே நீ பண்ண முயற்சி இது என்று குற்றம் சாட்டினார். குற்றம் சாட்டினதுக்கு அப்புறம் அவர் அதுக்காக மன்னிப்பு கேட்டார். நான் தவறாக சொல்லிவிட்டேன். எப்போ அந்த வழக்கெல்லாம் முடிஞ்சு விடுதலை ஆனதுக்கு அப்புறம், தண்டனை கொடுத்துருந்தா சொல்லியிருப்பாரான்னு தெரியாது, விடுதலை ஆனதுக்கு அப்புறம் சொன்னாரு. அப்பதான் முத பேங்க் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு ஒன்று தொடங்குறாங்க. அதுக்கு சேர்மன் அவரை போட்டாங்க, வினோத் ராய். ஆனால் இப்போ திரும்ப அந்த வழக்கு வேற அப்பீல் பண்றேங்கிறாங்க. சரி 1,76 எத்தனை சைபர்னே தெரியாது. அப்பெல்லாம் போஸ்டர்லாம் போட்டான், எத்தனை சைபர் 1,76,000 கோடிக்கெல்லாம் போஸ்டர் போட்டான். 7.5 லட்சம் கோடின்னு சொல்லிருக்காங்க. அப்போ ஒரு தோழர் சொன்னார் இல்லைங்களா, சாலை போடுவதற்கு, துவாரகைக்கு சாலை போடுறதுக்கு 1 கிலோமீட்டருக்கு 252 கோடி சொல்லியிருக்கான். இப்போ 1 மீட்டருக்கு 25 லட்சம் ரூபா. 1 மீட்டருக்கு 1000 மீட்டருக்கு 252 கோடி. 1 மீட்டருக்கு 25 லட்சம் ரூபாய்க்கு என்னங்க ரோடு போட்டிருப்பான்? 1 மீட்டர் ரோடு போடுறதுக்கு 25 லட்சம் ரூபாய் செலவு. அதை குறிப்பிட்டு சொல்லுகிறான். செத்து போனவனுக்கு வைத்தியம் பண்ணிருக்கடான்னு சொல்றான். சிஏஜி ரிப்போர்ட் சொல்றான். செத்து போனதுக்கு அப்புறம் 15,000 பேருக்கு நீங்க தொடர்ந்து மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரே நம்பர்ல ஒவ்வொருத்தனும் இது பண்ணணும்னா நம்பர் கொடுக்கணும். ஃபோன் நம்பர் உங்களுக்கு கேட்பான், மொபைல் நம்பர் எல்லாத்துலையும் கேட்பான். ஒரே ஆல் 9 ஒரு நம்பர். ராசியாவனாவது வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். 99, 99. அதுலயே ஒரு 10,000 பேருக்கு கொடுத்துருக்கான். 10,000 பேருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கான். அதுக்கு பில் போட்டிருக்கிறான். எப்படி இந்த ஊழல் நடந்திருக்கும்? இது என்ன ஆகிறது?
அப்புறம் இப்போ வந்து மாத்திட்டாங்க அவனை, ஜெயப்பா நீ எல்லாம் வேணாண்டா, நீ பதவியில் இருக்கிற போன்னு குறைச்சிட்டான். நான் உயிருக்கு பயந்துட்டு இருப்பான். நீதிபதிகள் தீர்ப்பு சொல்வது, லோயா வந்து கோர்ட்டுக்கு வான்னு தான் சொன்னாரு, தீர்ப்பெல்லாம் கூட சொல்லல. நீதிபதி லோயா ஏன் இவர் நீதிமன்றத்துக்கு வருவதே இல்லை, இந்த தேதியில் அவர் வந்தாக வேண்டும் என்று சொன்னார். அவ்வளவு. அமித்ஷா அடுத்த நாள் நீதிமன்றம் கூட வேண்டும், அன்றைக்கு வர வேண்டும், முதல் நாள் அவர் இறந்துட்டார். அதுதான் இது விசாரிச்சவர்கள் ஒருத்தர் தான் கான்வென்ட்லிக்கு அதையும் விசாரிச்சார். நீங்க அந்த வழக்கை அவர் விசாரிச்சார். இப்படி ஏராளமான வழக்குகள் அவன் தீர்ப்பு சொல்றானோ அவன்லாம். நம்ம அயோத்தியில பரவாயில்ல, ஒரு முஸ்லீம் இருக்கார், அவர் என்ன தீர்ப்பு எழுதிப்பாருன்னு பார்த்தோம். ஒன்றும் இல்லை, அவரும் ஆமான்ட்டார். 49 வச்சு தப்பு அவர் சொன்னார்ல, பின்னால் வந்து இடித்தது தப்பு, கீழே கோயில் இருப்பது ஆதாரம் இல்லை, எல்லாம் சொல்லிட்டு ஆனால் அந்த இடத்த கொடுத்துருங்க அவங்களுக்கு என்று தீர்ப்பு சொன்னார். அவர் அப்துல் நசீர்னு ஒருத்தர், அவர் ஆந்திரா கவர்னர் இருக்காரு, அவர் ஆந்திரா கவர்னராக போடப்பட்டார்.